Good evening students. Next ninth question in exercise 3.4. Prove that sin 45 degree plus theta is equal minus sin 45 degree minus theta is equal to 2 sin theta. So, இப்போ இத first இது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினாக்க ninth question 9ல 1. So, first sin 45 degree அப்படினு கொடுத்திருக்காங்க. Sin 45 degree plus theta. So, sin 45 degree plus theta அப்படினாக்க அதை எப்படி நம்ம ரைட் பண்ணலாம்னாக்க so sin 45 degree plus theta. அப்ப இது sin a plus b ஃபார்முலாக்கு நம்ம ரைட் பண்ணா sin a cos b அப்போ sin a அப்படினாக்க sin a is 45 degree. அடுத்தது cos b னுடைய வேல்யூ theta, cos theta. அடுத்தது plus cos a அப்போ cos 45 degree into sin theta அதாவது sin a cos b plus cos a sin b. அடுத்தது sin 45 degree minus theta, sin 45 degree minus theta இதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. சோ இப்போ இந்த இதுக்கு வரும்போது sin 45 degree cos theta minus cos 45 degree sin theta, cos 45 degree sin theta. சோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்றோம்னா சிம்பிளிஃபை பண்றோம், சப்ட்ராக்ஷன் பண்றோம். சோ ஏனா இடையில ரெண்டு இதுக்கும் சப்ட்ராக்ஷன் அப்படின்றப்ப நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்றோம். சோ அப்ப இத சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது sin 45 degree plus theta minus sin 45 degree minus theta is equal to இந்த டேர்ம்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கனால கேன்சல் ஆயிடும். சோ இங்க வந்தோம்னாக்க 2 cos 45 degree sin theta. So equal to 2 into cos 45 value 1 by root 2 into sin theta. So இந்த root 2 வந்து நம்ம root 2 into root 2 னு ஸ்ப்ரெட் பண்ணலாம். So அப்போ root 2 க்கு root 2 கேன்சல் ஆயிரும். So the answer is root 2 sin theta, root 2 sin theta. That's all the first ninth la first question answer. Next ninth la second question, sin 30 degree plus theta plus cos 60 degree plus theta is equal to cos theta அப்படின்றது ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அப்போ sin 30 degree plus theta அப்படினாக்க இல்லனாக்க இத சேமாவே ரைட் பண்ணலாம். ஏனா இது டிஃபரண்ட் வேல்யூஸ்ல வர்றதுனால நம்ம சேர்ந்தே ரைட் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட் இதுல வந்து சைன்னே வந்துருந்துச்சு அப்படின்னாக்க அதே மாதிரி இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க லாஸ்ட் இயர் மாதிரி அப்படியே லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி எலிமினேட் பண்ணலாம். இங்க வரும்போது சைன் காஸ் அப்படின்னு கான்ட்ராஸ்டா வர்றதுனால ஸோ நம்ம டைரக்டாவே நம்ம ரைட் பண்ண முடியாது. ஸோ சைன் காஸ் 30 டிகிரி பிளஸ் தீட்டா சீக்வல் டு சைன் 30 டிகிரி பிளஸ் தீட்டாவுக்கு சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா sin a அப்போ 30 degree sin a sin b sin a cos b அப்போ cos theta plus cos a sin b 30 degree. அடுத்தது plus இங்க வந்தோம்னா cos a cos b அப்போ theta minus sin a sin 30 degree sin theta so இப்போ இதுக்கு வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணோம்னாக்க cos 30 degree sin 30 degree உடைய வேல்யூ 1/2 cos theta plus cos 30 degree உடைய வேல்யூ √3/2 sin theta. அடுத்தது plus cos 30 degree உடைய வேல்யூ √3/2 cos theta. அடுத்தது minus sin 30 degree உடைய வேல்யூ 1/2 sin theta. 1/2
sin theta. Then question ல இங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோம். So cos 60 degree, cos 60 degree. அப்போ இங்க வந்து cos 30 degree, cos 60 degree, இங்க வரும்போது 60 degree. So அப்போ இங்க வந்து cos 60 degree உடைய வேல்யூ 1/2, 1/2. இங்க sin 60 degree உடைய வேல்யூ, sin 60 degree உடைய வேல்யூ √3/2. ஸோ அப்போ இந்த √3/2க்கு √3/2 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 2/2 cos theta. ஸோ அப்போ 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா cos theta. That's all the second question answer. Next 10th question. A cos x plus y, a cos x plus y is equal to b cos x minus y, then show that a plus b tan x is equal to a minus b cot y அப்படின்றது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்தோம்னாக்க நம்ம ஃபர்ஸ்ட் இது cos a plus b க்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ a into cos x into cos y minus sin x into sin y is equal to b into cos x into cos y plus sin x into sin y, sin x into sin y. ஸோ இப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ab உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். a into cos x cos y minus a into sin x sin y is equal to b into cos x cos y plus b into sin x sin y, sin x sin y. ஸோ இப்போ காஸ் எல்லாம் ஒரு பக்கமாக சைன் எல்லாம் ஒரு பக்கமாக சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அப்போ இந்த b இந்த சைடு வந்துடும், இந்த a ஆப்போசிட் சைடு போயிடும். ஸோ a into cos x cos y plus minus b into sin x sin y is equal to a into cos x cos y, sorry, sin x sin y sin y plus b into sin x sin y. ஸோ இப்போ இந்த ரெண்டுல இருந்து a minus b இந்த cos x cos y நம்ம காமன் எடுத்துடலாம். cos x cos y is equal to a plus b into sin x sin y, sin x sin y. ஸோ நமக்கு ப்ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நியூமரேட்டருடைய ஃபர்ஸ்ட் இது வந்து a plus b ன்னு இருக்கறனால இந்த a plus b அப்படியே வச்சுட்டு இந்த டேர்ம்ஸை இந்த சைடு சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய டேர்ம்ஸை இந்த சைடு சேஞ்ச் பண்ணலாம். அப்போ cos x cos y by sin x sin y, sin x sin y is equal to a plus b by a minus b. ஸோ அப்போ இந்த இதை நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னாக்க cos x by sin x is cot x, அடுத்தது cos y by sin y cot y is equal to a plus b by a minus b. then இப்போ நமக்கு ப்ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா tan x அப்படின்றது இருக்கு. அப்போ இந்த cot x 1/tan x அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணலாம். into இங்க வந்தோம்னா cot y is equal to a plus b by a minus b. இந்த a minus b இங்க சேஞ்ச் பண்ணிருங்க. இந்த tan x இன்சைட் சேஞ்ச் பண்ணும்போது a minus b cot y is equal to a plus b into tan x hence proved. Next 11th question
prove that sin 105 degree plus cos 105 degree is equal to cos 45 degree. So இதுக்கு cos 45 கேட்கலாம், அப்படி இல்லை அப்படின்னாக்கா or sin 45 கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டு இது கேட்டிருந்தாங்கனாலும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் வந்து வரும். ஸோ இப்போ இந்த sin 45 நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ sin 45 எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா sin 60 degree plus 45 degree 60 degree plus 45 degree plus cos 60 degree plus 45 degree அப்படின்றத ஸ்ப்ரெட் பண்ணலாம். so is equal to sin A cos B, sin A plus B ஃபார்முலாக்கு எக்ஸ்பேண்ட் பண்றோம். so அப்போ sin A நாக்க sin 60 degree plus into cos 45 degree அடுத்தது plus cos 60 degree into sin 45 degree. அடுத்து இடையில பிளஸ் சிம்பல்னால பிளஸ் cos A plus B formula. so cos A 60 degree into cos B cos 45 degree minus sin 60 degree sin 45 degree. so sin 60 degree value √3/2 into cos 45 degree value 1/√2 plus cos 60 degree value 1/2 sin 45 value 1/√2 plus இங்க வந்தோம்னாக்க cos 60 degree value 1/2 into cos 45 value 1/√2 minus sin 60 degree value sin 60 degree √3/2 into 1/√2. so இப்போ இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ வந்து கேன்சல் ஆயிடும். so அடுத்து இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க நியூமரேட்டர் 1/2√2 plus 1/2√2. so இப்போ இதை ஆட் பண்ணா 2√2 as LCM 1 plus 1 is 2. so 2 க்கு 2 cancel ஆயிடுச்சுனா the answer is 1/√2. so இந்த 1/√2 உடைய வேல்யூவை நம்ம cos 45 டிகிரின்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னாக்க sin 45 டிகிரி அப்படின்றதும் சொல்லலாம். so இங்க நம்ம क्वेश्चनல வந்து sin 45 cos 45 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இதே क्वेश्चனை சேஞ்ச் பண்ணி sin 45 கொடுத்தாங்க அப்படினாலும் சேம் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் 12th क्वेश्चन sin 75 degree minus sin 15 degree is equal to cos 105 degree minus plus cos 15 degree. so இந்த 75 டிகிரியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். so இதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இதை மட்டும் சூஸ் பண்ணிக்குவோம். sin 75 degree plus minus sin 45 degree is equal to sin 60 degree plus 60 டிகிரிக்கு நம்ம 75 னா 45 30 டிகிரி ஸ்ப்ரெட் பண்ணலாம் plus 30 டிகிரி. அடுத்தது இங்க minus sin 45 degree plus 30 degree. so equal to இத sin A plus B க்கு ஸ்ப்ரெட் பண்ணோம்னா sin 45 degree cos 30 degree plus cos 45 degree
cos 45 degree into sin 30 degree minus sin 45 degree cos 30 degree cos 30 degree 15 அப்படினாக்க மைனஸ் வந்துடும். ஸோ அப்போ மைனஸ் sin cos 45 degree sin 30 degree. ஸோ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க sin 45 degree sin 45 degree cos 30 degree plus cos 45 degree sin 30 degree minus sin 45 degree cos 30 degree plus cos 45 degree sin 30 degree sin 30 degree. So இப்போ இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். So is equal to 2 cos 45 degree sin 30 degree. So is equal to 2 into cos 45 value 1 by root 2 into sin 30 degree 1 by 2. So 2 ku 2 cancel ஆயிடுச்சுனா so it is 1 by root 2. It is equation number 1. Next இதே மாதிரியே left hand right hand sideல cos 105 minus plus cos 15 so இந்த இதுக்கு வந்து ஃபைண்ட் பண்ணலாம். so அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க same procedure cos 60 degree is equal to cos 60 degree plus 45 degree. The next plus cos 45 degree into plus minus 30 degree அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். so it is a cos a plus b formula. so is equal to cos a cos 60 degree cos a cos b minus sin a sin b. so sin a sin b அடுத்தது plus cos a cos b plus sin a sin b. so அந்த ஃபார்முலால இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னாக்க எந்த வேல்யூமே நமக்கு கேன்சல் ஆகாது. ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம வேல்யூஸ் தான் அப்ளை பண்ணி ஆகணும். cos 60 degree வேல்யூ 1 by root 2 1 by 2. அடுத்தது cos 35 degree 1 by root 2 minus cos 60 degree root 3 by 2. அடுத்தது sin 45 வேல்யூ 1 by root 2 plus cos 45 value 1 by root 2 into cos 30 degree value root 3 by 2 plus sin 45 value 1 by root 2 into sin 30 degree value 1 by 2. so இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ ரெண்டும் சேமா இருக்கனால இது கேன்சல் ஆயிடும். so அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1 by 2 root 2 plus 1 by 2 root 2. so is equal to 2 by 2 root 2 is equal to 1 by root 2. it is equation number 2. so from 1 and 2 we get sin 75 degree minus sin 15 degree is equal to cos 105 degree plus cos 15 degree. That's all the 12th question answer. Next 13th question tan 75 degree plus cot
75 degree is equal to 4 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காட் tan 75 டிகிரியை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த tan 75 டிகிரியை மட்டும் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க tan 75 degree is equal to tan 45 degree plus 30 degree plus 30 degree அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ tan a plus b ஃபார்முலா. ஸோ tan a plus tan b. ஸோ அப்போ tan 45 degree plus tan 30 degree by 1 minus tan 45 degree into tan 30 degree. So is equal to tan 45 degree value 1 plus tan 30 degree value 1 by root 3 1 by root 3 by 1 minus இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க 1 into 1 by root 3. So is equal to இதுக்கு LCM எடுத்தோம்னா root 3 plus 1 by root 3 by இங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1 by root 3 வந்துரும். அப்போ root 3 minus 1 by root 3. So root 3 cancel ஆயிடுச்சு அப்படின்னாக்க root 3 plus 1 by root 3 minus 1. So it is a tan 75 degree. Then அப்போ cot 75 degree அப்படின்றப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ cot 75 degree is equal to 1 by tan 75 degree. So is equal to 1 by root 3 plus 1 by root 3 minus 1 is equal to root 3 minus 1 by root 3 plus 1. So அப்போ இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ tan 75 degree plus cot 75 degree is equal to tan 75 degree root 3 plus 1 by root 3 minus 1 plus root 3 minus 1 by root 3 plus 1. So இதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னாக்க root 3 minus 1 into root 3 plus 1. So cross multiplication root 3 plus 1 whole squared plus root 3 minus 1 whole squared. So இதை a plus b whole squared expand பண்ணோம் அப்படின்னாக்க a squared 3 plus b squared 1 plus 2ab நாக்க 2 root 3 plus 3 plus 1 plus 1 அடுத்து minus 2 root 3 by a plus b into a minus b na root 3 whole squared plus 1 sorry minus 1. So அப்போ 4 இந்த இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். அப்போ 8 by 3 minus 1 is equal to 8 by 2 is equal to 4. That's all the 13th question answer. Next 14th question. 14th question. Cos a plus b into cos c minus cos b plus c into cos a is equal to sin b into sin c plus c minus a அப்படின்றது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த cos a plus b க்கு நம்ம வேல்யூஸ் வந்து ரைட் பண்ணலாம் ஃபார்முலா படி. cos a cos b minus sin a sin b into cos c. அடுத்தது minus cos b cos c minus sin b sin c into cos a இப்போ இந்த cos a வையும் இந்த cos a உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா cos a cos b cos c minus sin a sin b sin cos c அடுத்து இந்த மைனஸோட உள்ள கொண்டு போனீங்கன்னா minus
cos A cos B cos C minus into minus plus cos A sin B sin C. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இதில் வந்து பாசிட்டிவ் டேர்ம் ஃபர்ஸ்ட் இருக்கனால அதை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கங்க. ஸோ cos A sin B sin C minus sin A sin B cos C sin A sin B cos C. ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம sin B அப்படின்றத நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ sin B வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னம்னாக்க cos A sin C இல்லைன்னா sin C cos A அப்படின்னு ரைட் பண்ணிங்க. உங்களுக்கு ஃபார்முலா அப்படி கரெக்டாக தெரிஞ்சிடும். அப்போது sin C cos A minus sin A cos C sin A cos C. அப்போது sin A cos B minus cos A sin B அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ equal to sin B into sin C minus A sin C minus A. That's all the 14th question answer, hence proved. Next 15th question sin n plus 1 into theta sin n minus 1 into theta plus cos n plus 1 into theta into cos n minus 1 into theta is equal to cos theta அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. So it is a cos A cos B plus sin A sin B formula. So அப்போ cos A minus B. So அப்போ cos A வினுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா n plus 1 into theta minus n minus 1 into theta. So இந்த theta உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா cos n theta plus theta அடுத்தது minus n theta minus theta. இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா cos n theta plus theta minus n theta plus theta. ஸோ இப்போ இந்த இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். ஸோ equal to cos 2 theta equal to cos 2 theta அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதான் hence proved. Next 20th question. First one tan 45 degree plus A tan 45 degree plus A. So that tan 45 degree plus A is equal to 1 plus tan A is equal to 1 plus tan A by 1 minus tan A அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க tan A plus B ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ tan 45 degree plus A is equal to tan 45 degree plus tan A by 1 minus tan 45 degree into tan A is equal to tan 45 degree value 1 plus tan A by 1 minus 1 into tan A. So is equal to 1 plus tan A by 1 minus tan A. Hence proved. So inga tan 45 degree plus A. Then next second question. Tan 45 degree minus A அப்படின்றது கொடுத்திருக்காங்க. So tan 45 degree minus A is equal to tan A minus B formula. So அப்போ tan
45 degree minus tan A by 1 plus tan 45 degree into tan A. So is equal to tan 45 value 1 minus tan A by 1 plus 1 into tan A. So is equal to 1 minus tan A 1 minus tan A by 1 plus tan A. 1 plus tan A. The next 21. Prove that cot A plus B is equal to cot A plus B is equal to cot A cot B cot A cot B minus 1 by cot A cot B cot A cot B cot A plus cot B அப்படின்றது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த cot A plus B அப்படின்னாக்க இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா tan சொல்லி ரைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம tanக்குரியதா முதல்ல நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ we know that tan A plus B is equal to tan A plus tan B by 1 minus tan A tan B 1 minus tan A tan B. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்க tan A by tan B நம்ம மல்டிப்ளை பண்ணி அண்டு டிவைட் பண்ணலாம். ஸோ அப்போ equal to tan A equal to tan A by tan A tan B plus tan B by tan B by tan A tan B by 1 by tan A tan B minus tan A by tan A tan B by tan A tan B. ஸோ இப்போ இங்கே வந்தோம்னாக்கா இந்த tan Aவுக்கு tan A கேன்சல் ஆகிடும், இங்கே வந்தோம்னா tan Bக்கு tan B கேன்சல் ஆகிடும், இங்கே வரும்போது இதை காட்டன் சேஞ்ச் பண்ண முடியும், இது ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போது ஈக்குவல் டு 1 by tan B plus 1 by tan A by 1 by tan A tan B minus 1. ஸோ equal to இதை எப்படி ரைட் பண்ணலாம்னா cot theta அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். cot A plus cot B. ஸோ இங்கே ஆர்டராக வந்து ரைட் பண்ணிக்கிறேன். cot A cot B by cot A by cot A cot B minus 1. ஸோ இப்போ இந்த சைடு என்ன இருக்குனாக்க tan A plus B அப்படின்றது A plus B equal to cot A plus cot B by cot A cot B minus 1. ஸோ இது அப்படியே ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா tan உடைய ரெசிப்ராக்கல் வந்து என்னன்னாக்க cot, அப்போ cot A plus B is equal to இது அப்படியே ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா cot A cot B minus 1 by cot A plus cot B. That's all the 21st question answer.